சிறு துருவம் பல் குத்த குத்துவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உறவினர் பொண்ணு டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். அவங்களுக்கே ஒரு டீச்சர் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், வாய்ப்பு அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி 6-7 மாதம் நடந்து இந்த டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தேன். அப்போ வீட்டில் மண்ணெல்லாம் ஒரு கிண்டல் பண்ணேன். அந்த பொண்ணு நாளைக்கு டீச்சர் கிடச்சி வேலை கிடச்சி போயிட்டுன்னா ஒரு திரும்பி கூட பார்க்காது, எதுக்கு நீ தேவையில்லாம் அப்படி கொஞ்சம் வந்து செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது என்னோடய கடமை. ஒரு டீச்சர் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு பிழைச்சிக்க வழி இருக்குது, அந்த குடும்பத்தை பார்த்துக்கோ, நல்லா இது என்னோடய கடமை. அவங்க என்னை திரும்பி பார்க்குறாங்க, நாளைக்கு உதவி செய்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கடை கிடையாது. என்னுடைய கடமை நான் மட்டும் செஞ்சுட்டேன். இன்னும் வந்து 10-15 வருஷம் ஆச்சு. இடையில மருத்துவ வச்சுகளுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது, உறவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இயற்கை ஓடிட்டு இருந்தது. இப்போ என்னாச்சு, இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு நான் என் வீட்டில் வந்து குடியிருக்கிறேன். கிராமத்தில் இருக்கிற என்னோட பூர்வீகமான வீட்டை வந்து என்எல்சி எடுக்க போகுது. அதுக்கு சார் டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது. அந்த வீட்டை எடுத்து என்எல்சி எடுத்து போட்டுக்கிறதால அவங்ககிட்ட அந்த காமன் நிவாரணத் தொகை வாங்கணும். அந்த நிவாரணம் வாங்குறதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட தேவை இருக்குது. அது எடுத்து நேராக போக முடியல, உடம்பு முடியலை. அப்படிங்கிறதால திரும்ப அந்த டீச்சரை கூப்பிட்டு எனக்காக பண்ணி கொடுப்பான், போகிறப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்து எனக்கு என்னென்ன தேவையான ரெடி பண்ணுமா, இந்த வீட்டுக்கார நர்ஸிடம் வாங்குறதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஏன்னா வந்து கூட வந்து நிற்க இங்கே வர முடியாத கழிச்சல உட்காந்துருக்குறேன், எனக்காக மட்டும் அதை கொண்டு பண்ணி கொடுப்போம் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நானே வந்து போயிட்டு ஆஃபீஸில் கேட்குறேன், உதவி பண்ணுறேன், பார்த்துக்கிறப்பான்னு சொல்லியிருக்கு. அது போகிறோம். ஆமாம், நான் தான் வந்து டீச்சர் ஆகி விட்டேன், எனக்கு இதில் செஞ்சவன் அப்படிலாம் நான் கேட்கல. நான் அன்றைக்கி செஞ்சு கடமை. இப்போ நான் கேட்குற உரிமைன்னு வச்சுங்களேன், எனக்கு பண்ணி கொடுப்பான், என்னால் என்னால் ஓட முடியல. இன்றைக்காவது முக்கியமான கட்டம் நான் வந்து கையெழுத்து போடணும், ஒரு நாள் வந்து கையெழுத்து போடுறேன், இடத்துல என்னால் வர முடியாது, கேட்டு சொல்லுமா அப்படின்னேன். அந்த அதிகாரி இது ஒத்துக்கணும். நீங்கள் தலையிடுறீங்க, அவர் வர சொல்லுவான். சொல்கிறப்ப நம்ம சொல்லணும், இல்லை சார் மாதிரி எனக்கு அவர் உட முடியாமல் இருக்காட்டு, எங்கள் பெரியப்பா தான் அவர் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லியிருக்கேன், செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே விமர்சனம் பண்ண இப்போ மற்றவங்க இரண்டு பண்ணுவாங்க. இப்போ மனையே எடுத்துக்க, நீ ஏன் அலைஞ்ச அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அவளுக்கு தெரியாதுல்ல. இதுதான் யாருக்கு அதாவது சரி சின்ன உதவி, அதுக்கு நம்மளுடைய கடமையாக எடுத்துகிட்டு போட்டோம். அவங்க பதில் அப்போ செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாமளே உதவி கேட்குற நிலைமை வந்தால் கூட அது எனக்கு நியாயமாக போயிடும். இதுதான் வாழ்க்கை.